பல பெருமைகள் வாய்ந்த இந்த திருத்தலம் உத்தம சோழபுரம் என்ற நாமத்துடன் இருப்பதற்கு காரணம், ஒரு வணிகர் இங்கே தன்னுடைய விளைபொருட்கள் எல்லோரும் பருப்புகள் வகைகள் எல்லாம் எடுத்து உளுந்தூர்பேட்டை சந்தைக்கு கொண்டு செல்லும் பொழுது பகவான் கிளறுமாய் சென்று அவரிடத்திலே சில மிளகுகள் கேட்கின்றார். அந்த வாணிப செட்டியார், இது மிளகு அல்ல, எல்லாம் உளுந்து அப்படின்னு சொல்லிட்டார். உளுந்தா இருந்தால் உளுந்தாவே இருக்கட்டும் அப்படின்னு போயிட்டார். அங்கே போய் என் சந்தையில் பிரித்து பார்க்கும் பொழுது எல்லாமே மிளகு எல்லாமே உளுந்தா இருக்குது. அப்போ அந்த செட்டியார், சரி வந்தது கடவுள்தான் அப்படின்னு இங்கே இந்த வசந்த மண்டபத்தை கட்டி கொடுத்ததாக புராணங்கள் கூறுகின்றது. அவருக்கு ஒரு பெயர் காலத்து உத்தம என்றும், அவை பிராட்டியுடைய வளர்ப்பு மகள் அங்கவை சங்கவைக்கு திருமணம் செய்விக்கும் பொருட்டு சேர சோழ ராஜாக்கள் 3 பேரையும் வரவழைத்து இங்கே திருமணம் அவை பிராட்டியார் மிக சிறப்பாக செய்து வைத்திருக்கின்றார். செய்து வைத்த உடனே அவர்கள் 3 பேரும் சில நாட்கள் திருமணி முத்தாற்றிலே ஸ்நானம் செய்து இங்கே தரிசனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டபடி சேரன் தங்கியது சேரமாபுரி சேலம் எனவும், பாண்டியன் தங்கியது வீரபாண்டி என்றும், சோழன் தங்கியது இந்த உத்தம சோழபுரம் என்றும் நாமம் அமைக்கப்பட்டது. அந்த செட்டியாருக்கு உத்தம செட்டியாராக இருந்தது உத்தமன் கொடுத்து, சோழன் இருந்ததுனால சோழம், சுவாமி ஒரு புறமாக சாய்ந்தது புறம், அதனால் உத்தம சோழபுரம் என்ற பெயர் நாமம் ஏற்பட்டிருக்கலாம் என்று எண்ணுகிறது.